தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்களை அழித்து திமுகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆல்வின், விவரங்கள் என்ன? உலக தாய்மொழி தினத்தை ஒட்டி ஹிந்திக்கு எதிரான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்ட நிலையில் ரயில் நிலையங்களில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை திமுகவினர் அழித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்திலும் இந்த போராட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆல்வின், விவரங்கள் என்ன? ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பல்வேறு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் அலுவலகத்தில் ஹிந்தி எழுத்துக்களை அளிக்கக்கூடிய போராட்டம் நடத்தப்படும் என்று திமுகவினுடைய பொறியியல் துறை அந்த பொறியியல் அணியினர் சார்பாக தகவல் என்பது சொல்லப்பட்டிருந்தது. அந்த தகவல் என்பது சொல்லப்பட்டிருந்த நிலையில அங்க ஏராளமான காவல்துறையினர், மாநகர காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில திமுகவினர் பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய பெயர் பலகையில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை அழித்து ஹிந்தி திணிப்புக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியும் தமிழ் வாழ்க என்ற முழக்கங்களை எழுப்பியும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. குறிப்பாக காவல்துறையினர் ஒரு புறம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில மற்றொரு புறம் அவர்கள் அறிவித்த இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு சென்று ஹிந்தி எழுத்துக்களை அழித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்போது பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் நேரடியாக சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ரயில் நிலைய அதிகாரிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடமும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்த கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார்கள். தொடர்ந்து இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. போராட்டம் நடத்த ஒருபுறம் அறிவித்துவிட்டு மற்றொரு இடத்திற்கு சென்று ஹிந்தி எழுத்துக்களை அழித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிகழ்வு ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின்.